Hey Cops, welcome back to Livia Lives channel. இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறீங்க? நம்ம வந்துட்டு மேகி செய்ய போறோம். என்னடா மேகி செய்றா? அது எல்லாருக்குமே தெரியும்ன்றது நீங்க நினைப்பீங்க. பட் நாம வந்துட்டு ஒரு வீட்ல வந்துட்டு ஒரு டிஃபரண்டா மேகி செய்வாங்க. சோ எங்க வீட்ல நாங்க இன்னைக்கு டிஃபரண்டா ஒரு மேகி செய்ய போறோம். ஒரு மேகி செய்ய போறோம். சோ அதுதான் வந்துட்டு இன்னைக்கு நான் காட்ட போறேன். So without delay, let's get into the video. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கிறோம். தென் நம்ம வந்துட்டு சோம்பு போட போகிறோம். தென் நம்ம வந்துட்டு வாட்டர், இந்த ஒரு சொம்பு ஃபுல்லாகவே நான் தண்ணி ஊற்ற போகிறேன். 1.5 சொம்பு தண்ணி ஊற்ற போகிறேன் இதில். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்துட்டு கேரட் எடுத்துருக்கோம், பீன்ஸ் எடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்துட்டு இது green beets. green beets, sorry. So நம்ம வந்துட்டு இது வந்துட்டு அப்படியே போட போறோம் இதுல. சோ இப்போ வந்துட்டு கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி வந்து போட்டிருக்கோம். தென் நம்ம வந்து இப்போ வந்துட்டு கொஞ்சமா சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போறோம். லைக் இவ்வளோண்டு மஞ்சத்தூள். தென் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டு போறோம். நானே கேமரா ஹோல்ட் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கேமரா இப்படி ஆடும், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ நல்லா பாயில்ட் ஆகுது, நல்லா பாயில்ட் ஆகட்டும். ஓ மை காட், கிளாஸ்ல ஃபுல்லா இதாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு 2 ஆனியன், 2 டொமேட்டோ, தென் வந்து கொரியாண்டர் லீஃப், தென் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மேகி. ஸோ இப்போ இது எல்லாமே அந்த பாயில் பண்றதுல வந்துட்டு நம்ம போட போறோம். என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நான் சில்லிஸ் போட்டுக்கிறேன். சாரி ஃபார் த அந்த ஃபாக் ஆகுது. பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். தென் ஆனியன், டொமேட்டோ, கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கும்போது. தென் கொரியாண்டர் லீஃப், கொரியாண்டர் லீஃப்ல இது வந்துட்டு கறி லீஃப். தென் தான் கொரியாண்டர் லீஃப். இப்ப எல்லாமே இதுல போட்டாச்சு. பார்க்கும் போதே செம்ம கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இப்போ வந்துட்டு மேகி மசாலா வந்து நம்ம அதுல போட போறோம். எனக்கு ஹெல்ப் பண்றது வந்துட்டு எங்க மம்மி தான். ஸோ மேகி மசாலா அதுல போட்டாச்சு. எல்லா மேகி மசாலாவும் போடுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னா பெப்பர் வந்து ஆட் பண்ண போறோம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர். கரும் மசாலா, இருங்க கொஞ்சம் கேமரா வந்துட்டு இதாயிடுச்சு. கரும் மசாலா அது வந்து தெரியுது பார்த்தீங்களா, அதான் கரும் மசாலா. சப்போஸ் உங்களுக்கு காரம் ஒன்றும் பத்தலைன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு நான் இப்பதான் டேஸ்ட் பண்ணேன், செம்மையா இருந்தது. நீங்க வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா காரம் இருந்தாது, எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருக்கும். ஸோ ஐ லைக் மோர் ஸ்பைசி ஃபுட். தென் நீங்க வந்து இது மாதிரி மேகி வந்துட்டு உங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கும் நீங்க செஞ்சு தரலாம். பிகாஸ் திஸ் இஸ் ஹெல்த்தி. மேகி வந்து அன்ஹெல்த்தி தான், ஜங்க் ஃபுட் தான். பட் 3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்க சமைச்சு தரும்போது இட்ஸ் லுக் லைக் என்ன சொல்றது, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, அட்ராக்ட் ஆகுது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் மேகியை வந்துட்டு நல்லா உடைச்சிட்டேன். பட் நம்ம வந்துட்டு இதில் போடுறதுனால வந்துட்டு இப்போ உடைச்சு போட்டேன்னா, பிகாஸ் வந்துட்டு ஒரு பர்சன் சாப்பிட்றாங்கன்னா அது உடைக்க தேவையில்லை. லைக் அப்படியே நம்ம சாப்பிடலாம். இது வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது, ஒரு 3 பீப்புள் வந்து சாப்பிட்றது. ஸோ அதனால உடைச்சி ஷேர் பண்றது. இது லைக் கரண்டியில் எடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு அது வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்க உடைச்சி யூஸ் பண்ணீங்கன்னா அது கூட ஒரு டேஸ்ட் தான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா பாயில்ட் ஆகட்டும். ஆக்சுவலி இந்த மெத்தட் வந்துட்டு எங்க அம்மா தான் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. லைக் நான் ரியலாவே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இந்த மாதிரி மெத்தட்ல நான் பண்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்துட்டு இந்த இப்போ வந்துட்டு ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு லைக் அந்த ஜூஸ்ல இது அந்த இதோட
என்ன சொல்றது, சூப்போட குடிக்கிறது சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி சூப்பியாக குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேகி வந்துட்டு ஃபுல்லெல்லாம் சில பேர்லாம் ட்ரை ஆகி சாப்பிடுவாங்க, பட் எனக்கு ட்ரைனஸ் அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு ட்ரை ஆனாலே நான் சாப்பிட மாட்டேன். நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு நம்ம வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. டடா, இந்த மேகி ரெடி. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு என் தங்கச்சி கிட்ட வந்துட்டு நம்ம கேட்போம். சூடா இருக்கே. பரவாயில்ல, எங்க மம்மி திரும்பி ஒரு முறை முறைச்சாங்க. எவ்வளவு நேரடி முடிப்ப. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பட் சூடா இருக்கு. வெயிட் பண்ணு, கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு பாரு. கொஞ்சம் தான் இது. எப்படி இருக்கு நீ? நல்லா இல்ல, நல்லா இருக்கு. செம்மையா இருக்கா? சூப்பரா இருக்கு. சோ ரிவ்யூ கொடுக்கறதுக்காக வந்தா, அப்ப சாப்பிடும் போது சூடா இருந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து சூடா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. சோ எப்படி இருந்துச்சு மேகி? எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது, பட் எனக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் போட்டா பிடிக்காது. ஏன்னா இவ ஒரு வெஜிடபிள் சாப்பிடாது பைத்தியம், பட் நான் அப்படி இல்ல. சோ நீங்க எப்பவுமே வந்துட்டு காய்கறி வந்துட்டு வதக்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க வந்து ஸ்ட்ரென்த் வந்துட்டு இருக்காது. சோ இதுல நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம். அதுல இருக்க ஜூசினஸ் வந்துட்டு அந்த வாட்டர்லயே தான் இருக்கும். சோ அது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது, சாப்பிடும் போது சூப்பரா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருந்துச்சு. சோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் சொல்லிருப்பேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். சோ மறக்காம என்ன ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ பை.